சாமி கடவுளே பெரியாண்டிச்சு அம்மா போய் கண்ணை இருக்கு மூடி படுத்தாலும் தூக்கம் வரக்கூடாது. எந்திரிச்சு மறுபடியும் கோயிலுக்கிட்டே வந்து உட்காந்து கூத்து பார்க்கணும் சாமி. நீப்பா வீட்டுக்கு மட்டும் யாரும் பார்க்க கூடாது சாமி. ஓம் நமச்சிவாய. ஓம் அமிட்டிவாயா. தண்டாயுதபாணி தண்டாயுதபாணி. ஐயோ 2000 காணோம் 2000 காணோம். அட்வான்ஸ் வாங்கல எல்லாம் தொலைச்சிட்டு போயிட்டாங்க. ஆத்தா கருமலை கருமலை. போத்தாளுக்கு ஒரு மலை ஒரு ஒன்னு கரையா அரைச்சு பிடிச்சா இல்ல. ஏழுமலை பொன்றாமா. ஏழுமலை பொன்றாமா. நான் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது எதிர்வார்த்தை வந்து கொண்டிருக்கின்றது. யார் என்று தெரியவில்லை. எல்லாம் வீட்டுக்கு போறாங்க. ஒரே எதிர்வார்த்தை வராததுக்கு மேல சாமி உருவே எதை பிடிச்சிட்டு உருவுறது? நான் குருவின் குருவே. அப்படி சொல். இது என்ன சாமி? இது கஞ்சன கட்டை. இது அந்த கட்டல சாமி. வேற என்ன கட்டை? இது ஒரு நாளைக்கு கொடுங்க சாமி. எதுக்கு? எங்க நாய் ஒரு கடுவு நாய் ஓவரா சேட்டை பண்ணுது சாமி. ஏன் எதுக்கு? பொட்டை நாய் பார்த்தா விட மாட்டேங்குது. இந்த கட்டையை கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் அப்படி போய் ஒரு அரை மணி நேரம் டப்புன்னு உடையடிச்சு விட்டு. அபச்சாரம் அபச்சாரம். ஐயோ திறக்க ஓட்டுல விபச்சாரம் விபச்சாரம். அப்பேரமிட்ட கட்டை இது இல்லப்பா. நெசமா இது உடையடிக்கிற கட்டைத்தான். ஏய் சாமி தெய்வத்துக்கு உகந்தது இந்த கட்டை. சாமிக்குமா உடையடிப்பீங்க? அச்சம் ஞானம் மடம் பயிர்பம் என்று சொல்லக்கூடிய அஞ்சனையும் உள்ளங்களில் பதித்து நான் அழைத்தவுடன் அருகமையிலே வந்து கரம் கட்டி சேவை செய்யும். சொல்லுகின்ற கேள்விகளை செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஆபத்துக்கு ஆளாகி விடுவாய். நீ சாபம் கொடுக்குறவரா? வேணாம். வந்தேன் கோவிலிதா பேர் அன்பார்ந்த பெரியோர்களுக்கும் பேர் அன்பார்ந்த தாய்மார்களுக்கும் நாடகத்தை கண்டு ரசிக்க வந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் மனம் கடந்த வணக்கத்தை விடுத்துகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆடும் சபை பாடும் சபை ஈரார் தெய்வ சபை. ஆமாங்க. இங்கிடம் சத்யபிரம வைசாரு சுவை என்று சொல்லக்கூடிய 4 வருணங்கள் அமர்ந்திருக்கின்றன. ஆமாங்க. ஏனை முதல் எருவுக்கடை 84 லட்சம் ஜீவ பேதங்கள் இந்த கலியுகாதி பிறவிகள். ஆமா. எப்படி? ஆமா. 4 வகை ஜீவாதிகள் என்று சொன்னேனே. அதாவது நடப்பிணை பரப்பிணை கூர்ப்பிணை நீந்துவினை. நீந்துமனை. ஆமா. அதுல நான் ஒரு வினைங்க. எப்படி? நான் வந்து தண்ணி போட்டுக்கிட்டு ஆடும் வினை. அப்படியா? காலையில. ஆமா. நடுப்பிணை என்றால் நம்மளை போல் நடமாடும் ஜீவன். சரி சரிங்க. பரப்பிணை என்றால் அந்தரத்திலே பறக்கும் இனங்கள். சரி சரிங்க. கூர்ப்பிணை என்றால் நிலத்தில் ஊறும் ஜீவன்கள். சரி சரிங்க. நீந்துவினை என்றால் ஜலங்களில் வாழும் ஜீவன். ஜலம்னா? ஜலம் என்றால் தண்ணி. தண்ணில. ஆமா. ஆமலாம். ஆமா ஆமா. இப்படி 4 வகை ஜீவாதிகள். இன்னும் அகிர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகு ஆயின்ற எழுத்துக்களை அடிப்படையாக வைத்து என் கோரபஞ்சங்களை கடவங்களில் கொண்டு அக்காலங்களில் அங்கங்களில் வாழும் ஜீவாதிகளில் அடியேன் ஒருவன் சிறியோன் உங்கள் முன்னிலையில் நாம நடத்தக்கூடிய நாடகம் என்ன என்று வைத்துள்ள நாடகம் அருமையான நாடகம். என்ன நாடகம்? கட்டு வெறியும் கலந்து வெறியும் சண்டை.
கட்டு விரிய கழுது விரியும் சண்டை. ஆமா. அதாவது அந்த புதாறு பக்கம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஏதாவது ஒன்று அப்படி இருக்கும். ஆமா. ஆனா இங்கு நடத்தக்கூடிய நாடகம் பஞ்சமகாசூரன் ஐயனாரப்பன் சண்டை. அதாவது கிளாபலயம் என்றால் நம்மளுக்கு சொந்தமான தாய் திருநாடு. தாய் திருநாடு. இன்னும் குமைந்து மோலி பிடிக்கும் குருகுலத்தின் வம்சம். ஆமா. சாய்ந்து மோலி பிடிக்கும் சந்திரகுல வம்சம். சந்திரகுல வம்சம். இப்படி கவுண்டமார் ஐயா அவர்கள் காராளர் பேரை சொன்னால் கல் மீது நெல் விளையும், வேளாறு பேரை சொன்னார் வேலியும் பயிராகும். ஆமா. அப்பெருமிட்ட கவுண்டர் ஆமா குலத்திலே பிறந்தவர்கள். ஆமா. இன்று ஒரு இரவு நாடகம் வைத்திருக்கின்றார். ஆமாங்க. இந்த நாடகம் என்ன நாடகம்? அதான் பஞ்சமகாசூரன் ஐயனாரப்பன் சண்டை. ஆமாங்க. இப்படி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை இந்த சிங்கார பொன்மேடையில் அரங்கேற்றம் செய்திருக்கின்றோம். இந்த நாடகத்திலே நான் யார், நீங்க யார், எனது பெயர் என்ன? நெத்தில ராமம், கையில கட்டை, சொல்லும்படி வந்து கீழே கொட்டை, ஏய் ருத்ராட்ச கொட்டை. ருத்ராட்ச கொட்டை. ஆமா சார். செவி கொடுத்து கேட்கிறோம். மலை மலர் வாசன் முனி நரலனு நாடியே கோலமாடி கேட்டுங்க. வரீங்களா கடவுளு கடவுளுங்கிறாங்க, நீங்க சாமின்னு சொல்றீங்க. நீங்க சாமின்னு இருந்தா நான் ஒரு 3 கதை கேள்வி கேட்கறேன். அந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லுவியா? என்ன கேள்வி? சாமி நீ மட்டும் பதில் சொல்லிட்டீங்கன்னா நீ கடவுள் நான் ஏத்துக்குவேன். சரி. இல்லன்னா ஏத்துக்க மாட்டேன். அப்படியா? சொல்லு. தப்பா சொன்ன கொட்டை கட்டலாம் நீங்க பறந்து போயிடும். அப்படி? ஆமா. சாமி இந்த உலகத்திலேயே எல்லா பழத்துக்குமே கொட்டைக்குது. சரி. எல்லா பழத்துக்குமே கொட்டை இருக்குது. கொட்டை இல்லாத பழம் என்ன பழம்? வாழைப்பழத்துக்கு கொட்டைக்குது. எனக்கு ரசிகர் நிறைய இருக்காங்க, சொல்லிட்டாங்க. வாழைப்பழம் இல்லைங்க, வாழைப்பழத்துக்கும் கொட்டைக்குது. யாரு சொன்ன? அதெல்லாம் இருக்குது. என்ன பழம்? உங்களுக்கு யாருக்கு தெரியல? கொட்டையே இல்லாத பழம் அதுதான் அப்பளம். சரி. இரண்டாவது ஒரு பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்துக்கு மட்டும் நீ தீர்ப்பு சொல்லிவிடு. சரி.
எங்க போனாலும் இந்த பஞ்சாயத்து என்னால முடிக்க முடியல. நான் கோர்ட்டுக்கே போயிட்டேன். சரி, என்னால முடியல. நீ முடிச்சு வச்சிருவியா? ஏதோ சொல்லி முடிஞ்சா நான் முடிச்சு வைக்கிறேன், இல்லையா இல்லைன்னு சொல்லிடுறேன். சாமி, எனக்கு என் பக்கத்து வீட்டுக்காரங்க 10 வருஷமா சண்டை. 10 வருஷமா சண்டை? ஆமா. என்ன ஆச்சரியமா இருக்குது. அப்புறம் அவன் மூஞ்சில் நான் முழிக்க மாட்டேன், என் மூஞ்சில் அவன் முழிக்க மாட்டான். எனக்கு 1.5 வயசுல ஒரு பொன் குழந்தை. 1.5 வயசுல ஒரு பொட்ட பிள்ளை. ஏன் சாமி, 1.5 வயசு பிள்ளைக்கு பக்கத்து வீட்டுக்கார எதிரின்னு தெரியுமா? தெரியாது. அதே ஒரு குழந்தை. குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அதனால குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. ஆமா. என் பிள்ளைக்கு பக்கத்து வீட்டுக்கார எதிரின்னு தெரியல. சரி, தவந்துகிட்டே போய் பக்கத்து வீட்டுக்கார திண்ணை மேல ஏறி என் பிள்ளை பக்கத்து வீட்டுக்கார தென்னையில பிய்ய பேண்டு பிடிச்சு. அப்புறம் அவன் என்கிட்ட சண்டைக்கு வரான். ஏ அரு கட்டவனே, ஏ மூளை கட்டவனே, ஏ வைத்தியக்கார, யார சொல்ற? அவன் என்ன தட்டுறான்? ஓ, அவன் அப்படின்னு தட்டுறான். ஆமா. ஏண்டா உனக்கு எனக்குமே ஆவாது, உன் பிள்ளை என் திண்ணையில பிய்ய பேண்டு பிடிச்சு இத ஒழுங்கா சுத்தம் பண்ணி கொடுறான்னு கேக்குறான். சரி, இது ஒழுங்கா சுத்தம் பண்ணி கொடு. நான் என் கூட்டுக்காரி பிடிச்சி மிரட்டினேன். என்னாடி பிள்ளை பிள்ளைய பாத்துக்கிறேன் பாரு, பக்கத்து வீட்டுக்கார திண்ணையில பிள்ளை பிய்ய பேண்டு பிடிச்சான். அவன் தான் சண்டைக்கு வரான். அதை எடுத்து போட்டு வலிச்சு விட்டுவான்னு. சரி, என் கூட்டுக்காரி நல்லா சாணி கரைச்சிட்டு போயிட்டு அதை எடுத்து போட்டுட்டு அந்த திண்ணைய சுத்தமா வலிச்சிட்டாங்க. சுத்தமா வலிச்சுட்டா? ஆமா, சுத்தமா வலிச்சால. இப்ப அது என்ன தின்ன? எப்படி வலிச்சாலும் அது பிஜி தின்ன. ஏன் பீ தின்ன? அவ சுத்தமன்னால அது என்ன தின்ன? டேய், சுத்தமான தின்ன. ஏன்டா சுத்தமா தின்ன? எதை கேட்டாலும் அவ வலிச்சால அது என்ன தின்ன? அத வலிச்சது, அது கழுவுனது, அந்த தின்ன நல்லா தின்ன. ஏன்டா நல்லா தின்ன? டேய், நீ சாமியா? எப்படி சொன்னாலும் இவன் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். நீ பொறுத்துக்கு சாமியாடா? நீ கடவுளாடா? ஏங்க ஆட்டுக்கறி எடுத்தா 800 ரூபாய் செலவாகுன்னு சொல்லி விடிய பெருக்கா முடிச்சு திங்கிற கூலி நீ சாமியாடா? அது போகணும். 2 நாளா ஆச்சு கிடந்தான் பெருக்கா முடிக்க போய். நீ ஒரு டைம் ஊதி அந்த இது கட்டித்தரையில ஊதி அந்த கட்டித்தருக்கு அடியில நாய் குட்டி போட்டு இருந்துச்சு. அப்படி ஊதி அந்த நாய் கருகி போச்சு. அந்த நாய் எடுத்துட்டு நாயுமே. ஆமா. அதாவது நம்புக்கதை இப்படி இருந்தாலும் இன்னும் வந்த உடனே ஒருத்தர் மறந்துட்டு மாட்டியா? என்ன பாட்டு வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் மறந்து. இந்த ஊர்ல நாம நடிகர் அல்ல. நடிகர் என்றால் யார்? நடிகர்னா சிவாஜி கணேசன். அப்படியா? அவங்களுக்கு அதாவது இணைகோளாக வரக்கூடியவர்கள் யாரு? 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 முனுசாமி வாத்தியார் ஐயா அவர்கள். ஆமா. இன்னும் எளியாம்பாளையத்திலே வாசித்து வரக்கூடிய முத்து வாத்தியார் அவர்களும். அப்படி 2 பேரும் ஜோடினா? அது மட்டும் இல்ல, இன்னும் எனது மாமன் குறவு மாமன் சொல்லுவாங்க. ஆனா இவங்க எல்லாம் வந்து வேஷம் போட்டு வெளியே நின்னாங்கன்னு வச்சுக்க, பஞ்சு நெருப்பு எப்படி ஒரு இடத்தில் இருக்குதோ அப்படிதான் இருக்கும். ஆமா. அப்பேற்பட்ட நாடக நடிகர்கள் அவர்கள் ஆடுகின்ற இடத்துல நாம வந்து ஆடுறோம் அப்படின்னா இதுல வந்து கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா. ஆமா. அவங்க வந்து நாடக நடிகர்கள். நாம அதை பார்த்து ஆடக்கூடிய நாம ஒரு கூட்டாளிகள். அவங்க வித்த. ஆமா. நாம பிச்சை. ஆமா. ஆமா. ஆனா அவங்க போட்ட பிச்சை தான் இதெல்லாம் நாம. ஆமா. சரி. அவளா இருந்தாலும் எழுது பெயரோ திருலோக செந்தாரி நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவருக்கு நாம என்னத்தான் அழகா கதை ஆனாலும் யாரும் நம்மள கவனிக்கலையா? கவனிப்பாங்க. எப்படி எப்படி நடிக்கிறோமோ அதுக்கு கவனிப்பாங்க. ஐயா இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் என்ன நாடகம் பாத்தியா? செல்லத்துக்கு ஒண்ணும் தெரியல. வாசுருதி போலாம். அவளா? அது யாருங்க? யாரு? அது எங்க சித்தம் மட்டும் இல்ல. அது பேர் என்னங்கிற? அது பேர் தான் சாகுத்திரிடி. சாகுத்திரி. 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 அதாவது என்னது? வாகனமோ மேகமண்டலம். ஓ, மேகமண்டலம். மேகமண்டலம். மேக வாகனம். மேகவாகனம். மேக வாகனத்தை ஏறி திருலோகத்தை ஒரே நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய எனது பெயர் தான் திருலோக செந்தாரி நாரத மகாமுனி. ஒரே நொடியில் சுத்துறீங்களா? ஒரே நொடிக்குள் இந்த 3 லோகத்தையும் சுத்தி வருவேன். பாருங்க, நல்லா கேட்டுங்க. ஒரு நொடியில சுத்துவானா? ஆத்துமேட்ல இருந்து இங்க வரதுக்கு 1.5 மணி நேரம் பண்றான். நீ 1 மணி நேரத்துக்கு ஒரு நொடியில சுத்துவியா? நம்ம டிரைவராச்சு 3வது கீழ வராரு. அந்த பைக்ல ஒரு 2வது கீழ அது டயர் ஆடி ஓட்டற.
அப்படி காட்டுல விட்டு திருப்புறான்டா இவரு. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையா ஏங்க அண்ணா டீ கொடுங்க அண்ணா. அம்மா ஐயோ ஆயா சாந்த நாளைக்கு போயிருச்சு. டீ கொடுமா அம்மா. தண்ணி அதிகமாக கலக்கு, ரொம்ப கலந்துருப்பேன். சிசியா 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து பாடமகனே வருங்கால இளவரசா என்று சொல்லி என்னை ஈன்றெடுத்த எனது தாய். உனது தாய் தட்டுவாணி. தட்டுவாணி. ஐயோ தட்டுவாணி விட்டு போயனா? தட்டுவாணி என்றால் உனக்கு சைலன் அம்மாய் டீ தானே காட்டாங்க, என்ன பவுனா காட்டாங்க? டேய் யாராவது போய் டேய் சீனா டேய் புடிச்சு வேண்டடப்பா. டீல பால்டா இருந்தா ஊத்தி கொண்டு போடு. நீ எதுக்கு அந்த அம்மா அப்பா ஒரு டீ கடை வச்சு அதை பண்ணிட்டு இருக்கோம்? சிசியா ஓய் தட்டுவாணி என்றால் தப்பா நினைத்து விட்டீர்கள். தட்டுவாணி என்றால் தப்பா நினைக்க கூடாது. அங்கே பார், அங்க யாரும் ஒண்ணுக்கு போயிருக்கிறாங்க, அடிச்சு போடுவாங்க. அங்கே படத்தில் பார். படம் எந்த படம்? கலைவாணி சரஸ்வதி. ஓ கலைவாணி சரஸ்வதி. கையில வைத்திருப்பது என்ன? கையில வைத்திருக்கிறது போன. ஏய் வீணை. வீணை. ஆமா, வீணையை கையில் வைத்துக் கொண்டு தட்டுகின்றது. ஓ வீணையை தட்டுகின்றது. ஆமா சரி சரி. தட்டும் வீணை. தட்டும் வீணை. அதனால தட்டும் வீணை என்பது தட்டுவாணி என்று சொல்லி வருகின்ற காலகட்டத்தில் வந்து விட்டது. வீணையை தட்டுபவள் வாணி. ஆமா சரி சரி. அதனால கலைவாணி சரஸ்வதி எனது தாய். ஓ கலைவாணி சரஸ்வதி உங்கள் தாய். உங்கள் தந்தையார்? தந்தை சதுர்முகம் படித்த பிரம்மதேவன் எனது தந்தை. சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன். ஆமா. அப்படி பிரம்மதேவனுக்கும் கலைவாணிக்கும் ஒரு கடவுளுக்கு மகனா பிறந்தா சரி கடவுளா தான் இருக்கணும். உண்மைதான். ஏன் சாமி இப்படி வையப்பமலையில பிச்சை எடுக்கிறவன் நாட்டும் தெரியுற? ஏய் அவர் வைப் மலல போறதுல இலச்சி புள்ளியோட சரி. கடவுளுக்கு நான் மகனாக பிறந்து விட்டு கையிலே கட்டை, கழுத்திலே உத்திராட்ச கொட்டை, நெத்தியிலே பட்டை, காவி வஸ்திரம் அணைத்துக் கொண்டு சடமுடி சன்னியாசி போல் இருக்கின்றாயே, என்ன காரணம்? களத்துல ஏங்க நீங்க முத்துராஜ் கோட்டையை போட்டுக்கிட்டீங்க? முத்துராஜ் கோட்டை இல்ல, நம்ம தேவர் கோட்டை இல்ல. எங்க வாங்கணும் தெரியுமா? எங்க வாங்கின? முத்து முருகன் கோயில்ல வாங்கினது இல்லை. இது வையப்பமலை அடிவாரத்துல கழிச்சு போட்டு போறது. இருந்தாலும் என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா?
சாமி சாமி வந்துருச்சா என்ன காளியாய்க்கு மாதிரியாய்க்கு சண்டை ஆக போகுது. காளி மாதிரி சண்டையா? காளி மாதிரி சண்டை. ஆமாண்ணா ஐயா மண்ண கை தட்டிக்கிட்டே போங்கன்னா பூச்சி வந்துடும். சுசியா சாமி எங்க போனாலும் சோடி தான் பாட்டுது. தினந்தோறும் நான் நந்தவனம் செல்வது. தினந்தோறும் நந்தவனம் செல்வது எதற்காக? டீ கொடுத்தா எப்படா குடிப்பாங்க? அந்தாயம் சூடு இல்லைங்கிற அப்பதான் இன்னும் 2 டீ சேர்த்து பிடிக்குது. எதற்காக? என்ன காரணம் சாமி? மலர்களை பறித்து வந்து எனது தாய் தந்தை பாத பூஜை தினந்தோறும் செய்வது வழக்கம். ஓ, மலர்களை பறித்து வந்து பூஜை செய்வது வழக்கம். சரி, அப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் தினத்திலே நான் நந்தவனம் சென்றேன். அங்கே போய் கொண்டிருக்கின்ற பொழுது என்னை போல் சின்னஞ்சிறுபாளர்கள் அந்த நந்தவனத்திலே விளையாடி கொண்டிருந்தார்கள். ஓ, சின்னஞ்சிறுபாளர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். சரி சரி. அந்த நந்தவனத்திலே நான் என்ன செய்தேன்? அந்த பாலர்களோடு நானும் சேர்ந்து விளையாடி விட்டேன். ஓ, நீங்களும் சேர்ந்து விளையாடிட்டீங்க. ஆமா. சரி சரி. அப்பொழுது காலை பொழுதாகப்பட்டது. இதோ உச்சிக்கு வந்து விட்டது. காலை பொழுது உச்சிக்கு வந்து விட்டது. சரி சரி. யோசித்து பார்த்தேன். என்னடா காலையிலே மலரடிக்கு வந்தோம், இப்பொழுது மதியமாகி விட்டது. தாய் தந்தை பாத பூஜை இன்னும் செய்யவில்லையே. அப்படி என்று ஓடோடி மலர்களை பறித்தேன். ஓடோடி மலர்களை பறித்தாய். பறித்து கொண்டு போவதற்கு முன்பதாகவே எனது தந்தை பாத பூஜை முடிந்து விட்டது. அப்பொழுது தந்தை கேட்டார், நாரதா ஏன் இவ்வளவு தாமதம், என்ன காரணம் என்று கேட்டார். தந்தையே, 4 திக்குகளிலும் எங்கேயும் மலர்கள் இல்லை, அதனாலே ஒவ்வொரு மலராக பறித்து வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அப்படி என்று ஒரு சிறிய பொய்யை மட்டும் பேசினேன். ஒரே ஒரு பல்லகாரர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அப்புறம் எப்படி? அவருக்கு கொலகோத வேலை மட்டும்தான். அங்க 3 முறை நாயிட்டு போகுது. ஆனால் ஒரு சிறிய பொய்யை பேசினேன். ஆமா. அப்பொழுது எனது தந்தை பார்த்தார், இந்த நாரதன் சொல்வது உண்மையாக இருக்குமா? அப்படி என்று ஞானத்தை எடுத்து 4 திக்குகளும் யோசித்தார். யோசித்து பார்க்கின்ற பொழுது 4 திக்குகளும் மலர்கள் பூத்து வெடித்து இருந்தது. ஓ, மலர்களோ பூத்து வெடித்திருந்தது. உண்மைதான். சரி சரி. அப்படி இருக்கின்ற பொழுது நாரதா ஏன் இந்த பொய்யை பேசினாய்? அதனாலே இன்று ஒரு பொய்யை பேசினால் தினந்தோறும் ஒரு பொய், ஒரு கலகம் செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் உன்னுடைய சிரமாகப்பட்டது 1000 சுக்கலாக வெடிக்கும். சிரமாகப்பட்டது 1000 சுக்கா வெடிக்கும். உன்னை கயிறோ வானம் போல் வீங்கும். புதுவோ மூட்டை சுமக்கும். கை கால் தூண் போல் வீங்கும். பிடி சாபம் என்று சொல்லி சாபத்தை கொடுத்தார். கலச்சிரி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? அம்மா சத்தமாடா. ஐயா, அந்த டீ ஆறி போச்சு, அதை என்ன குடிக்கிற? வந்து உட்காரு. ஆறிப்பான் டீ குடிச்சு இன்னும் குளிர் பிடிக்கிறது. உட்காரு. டீ குடிச்சா பொழுது கொண்டு போயிட்டு இருக்கு. சாமி, இப்படி தினந்தோறும் ஒரு பொய், ஒரு கலகம் செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் சிரமாகப்பட்டது 1000 சொற்களாக வெடிக்கும் என்று சொல்லி எனக்கு சாபத்தை கொடுத்தார். ஓ, தினமும் ஒரு கலகம் வேண்டும். ஆமா. சரி சரி. உடனடியாக என்ன சென்றேன்? எங்க போனீங்க? எனது தாத்தாவாகிய சிவபெருமானிடத்திலே சென்றேன். கைலங்கிரி சென்று என்னுடைய தாத்தா சிவபெருமானிடத்திலே நான் சொன்னேன். சொல்லுகின்ற பொழுது உனக்கு நான் ஒரு ஜெபமாலை தருகிறேன். ஓ, ஜெபமாலை. ஆமா. சரி. இந்த சிவமாலை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் எங்கே உனக்கு கலகம் இருக்கின்றது அப்படி என்று சிவமாலை எடுத்து ஓதிபார் அப்படி என்று சொன்னார். ஆனால் இந்த சிவமாலையை வைத்துக் கொண்டு யார் யாருக்கு நான் என்ன கலகம் செய்தேன் தெரியுமா? என்ன கலகம்? அந்த வேலனுக்கு விநாயகனுக்கு கலகம் செய்தேன்.
ஐயோ ஐயோ உளுந்து போச்சா? இந்த பாயில படுத்து ஆயாவை காணோம். கடத்திட்டு போயிட்டாங்களா? ஆயா அப்பதான் ஏயா லைட் எடுத்துட்டு போனே கூட்டிட்டு வர மாட்டேன். போச்சு போச்சு ஆயாவை காக்கா தூக்கிட்டு போச்சு. நாடகத்தை விட்டுருன்னு எல்லாரும் ஓடிடுவாங்க. 5 மணில இல்ல 4:30 சாமி, நாங்களும் 4:30 முடிச்சு போறோம். நீ கவலையே படாதீங்க. ஆமா ஆமா சிசியா, வேலனுக்கு விநாயகனுக்கு நான் என்ன கலகம் செய்தேன் தெரியுமா? திருச்செங்கோட்டு மலையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு மாங்கனியை கொண்டு போய் யாரிடத்திலே? சிவபெருமானிடத்திலே, எனது தாத்தாவிடத்திலே கொடுத்தேன். கொடுக்கின்ற பொழுது அதை என்ன கொடுத்தார்? என்ன செய்தார்? இருவருக்கும் பங்கிட்டு தருகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது நீ சொல்லி பாரு, அங்கெல்லாம் பார்க்க நான் கட்டிட்டே. அப்பொழுது நான் என்ன சொன்னேன் தெரியுமா? யாருக்கு கொடுத்தாலும் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தை யார் முதலிலே சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த மாங்கனி என்று சொல்லி நான் தீர்மானித்தேன். அப்படி சொல்லுகின்ற பொழுது முருகன் என்ன செய்தான்? மயில் வாகனம் ஏறி உலகத்தை ஒரு நொடிக்குள் சுற்றி வருகிறேன் என்று சொல்லி மயில் வாகனத்தை ஏறி சென்றான். சரி சரி. கணபதி என்ன சென்றான்? உலகம் என்றால் என்ன? தாய் தந்தை என்றால் என்ன? அப்படி என்று தாய் தந்தையை சுத்தி அந்த கனியை பெற்றுக் கொண்டான். உடனடியாக முருகன் பார்த்தான், நான் உலகத்தை சுற்றி வருவதற்கு முன்பதாகவே தாய் தந்தையை சுற்றி மாங்கனியை பெற்று விட்டாய், இனிமேல் நான் உங்களிடத்தில் இருக்க மாட்டேன். அப்படி என்று கோபித்துக் கொண்டு எங்கே சென்றான்? பழனி மலைக்கு சென்றான். பழனி மலை? ஆமா, கோமணத்தோட இருக்கிறாரு. ஆமா, அந்த பழனி மலைக்கு சென்றதுக்கு காரணம் நான் தான். நீங்க தான் அவளா? எனது கதை பேசிக்கொண்டால் நெடுநேரமாகும், காலம் பத்தாது. ஆமா, இன்று எனக்கு கலகம் வேண்டும். என்ன பார்த்து நீ என்ன கேள்வி கேட்டு மந்திரி கிட்ட வச்சுக்கிட்டு கடன் கேட்கலாமா? மந்திரி குமார இருக்கிறீங்க, நீ பயப்படாது. என்ன நம்பு. நீ என்ன நம்பு. ஆட்டோ வச்சிருக்கல, அது ஒரே மாசத்துல வித்து போடுவேன். எனக்கு கலகம் வேணும். வா, கமான். நிறுத்துவா. நம்ம தான் மகாசிவராத்திரி ருத்தம் தாண்டவத்துக்கு போனிச்சா? இப்படி இந்த கத்தி வச்சு இருக்குது. இந்த கத்தி, ஆமா, சரி, இந்த கத்தியை வச்சு தம்மா மண்டபம் ஓங்கி போடு. போட்டா ஊருக்காரங்க நம்ம கட்டி போட்டு குப்புன்னு குப்பி திருக்கோடு ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுவாங்க. இதை விட பெரிய கலங்க எங்க போனாலும் கிடைக்காது. நான் செய்யக்கூடிய கலகம், நான் செய்யக்கூடிய கலகம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கணும்? வழியிலே ஒரு பாம்பு வந்தால் அந்த பாம்பை அடித்தால் தடியை முறியக்கூடாது, பாம்பும் சாகக்கூடாது. இதுவரைக்கும் சரிசமமாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட கலகம் நான் சொல்லிட்டேன். நீ எத்தனை விட்டு கடுத்துட்டு போக மாட்டேன். எத்தனை டைம் சொல்றேன், கம்மனு. இருந்தாலும் எனக்கு தாத்தா கொடுத்த சிவமாலை இருக்கின்றது. இந்த கத்தியால் கலகம் இல்லை. ஆமா, இந்த நாரதன் புத்தியால் கலகம். இந்த சிவமாலை எடுத்து ஓசித்து பார்த்தால் எனக்கு கலகம் எங்கே இருக்கின்றது என்று தெரியும். சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய நமः. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் தண்டாயுதபாணி. ஓ 2000 காலம். ஆபத்துக்கு பாவம் இல்ல. அப்படி போய் ஓரமா உட்காந்துட்டு இந்த இதுல கழுவிட்டு வந்து என்னது வந்துருச்சு பியா வந்துருச்சு. அபச்சாரம் விபச்சாரம் வந்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. எனக்கு என்ன கலகம் வந்து விட்டது. கலகம் எப்படி கலகம்? எங்கே கலகம் இருக்கு? எங்கே கலகம்? கலகமே நல்லதொரு கலகமே, நல்லதொரு கலகமே, நாடு செல்வமே, நல்லதொரு கலகமே, நாடு செல்வமே.
இன்று எங்கே கலகம்? எங்க இருக்குது? எங்க வீட்லயே எனக்கு கலகம் இருக்குது. உங்க வீட்லயே வா. ஆமா. பிறந்தா நீ இப்படி ஒரு புள்ள பிறக்கணுங்க. ஏங்க உங்க வீட்லயே கலக்கனா நீங்க ஆத்து மாதிரி தானே போய் ஆகணும். எதுக்குடா? உங்க வீட்ல கலக்கம் பண்றேன்னா அங்க இல்ல. நீங்க கலகம் அப்ப நாரதன் கலகம் செஞ்சாரு. அப்ப நாரதன் அழிச்சு அவனை இப்ப பூலோகத்துல மாத்தி வச்சிருக்காங்க. கலகம் எங்க இருக்குது? இப்ப எங்கே? 100 நாள் ஏறு வேலையில இருக்குது கலகம். எப்படி? அங்கதான் குசலம் பேசுவாங்க. எப்படி? என்ன அடிப்பில்ல அந்த மூலோட்டுக்கார பையனிங்க ஆனமா, இந்த கடைக்காரட்டுக்கார பிள்ளைங்க ஆனமா, எங்கயோ பழனியில போய் தாலி கட்டிக்கிட்டாங்களா, கொடைக்கானல் ரூம் எடுத்தாங்களா அப்படின்னு குசல நாயம் பேசுறதுக்கு 220 ரூபாய் சம்பளம் இருக்கு. அப்புறம் 220 ரூபாய் சம்பளங்க. நல்லா கேளுங்க. இது போகும்போது 500 ரூபாய்க்கு சில்லறை எடுத்துட்டு போயிருது. வரும்போது ரிட்டர்ன் 1000 ரூபாயை கொண்டு வருது. எப்படி எப்படி கேக்குறேன்? ஆம்பளைங்களா சலுப்பா இருந்தா என்ன விளையாடுவோம்? நாம எல்லாம் வந்து சீட்டு விளையாடுவோம். சீட்டு விளையாடுவோம். பொம்பளையில ஏறி வேலையில நல்லா 6 கட்டம் போட்டுக்கிறாங்க. இப்படி 6 கட்டம், சரி, குறக்க 4 கட்டம். இவன் விளையாடுறத பாக்கணும். யாரு பாவாய் தாயம் நம்பர் பச்சிமா 12 நம்பர் எங்காய் வாங்காய் வெட்டுது. ஏன் இந்த அடி பிள்ளை எங்காய் பியில உட்காந்துக்குச்சு. ஆமா, இதெல்லாம் நீ எப்ப பார்த்த? எங்க ஆயா என்ன ஏரி வேலைக்கு கூட்டு போவுங்க. அப்படியா? 2000 ஜெயிச்சுக்கிட்டு வந்துச்சு ஒரு நாள். ஆமா, அதனால வாங்க போலாம். இப்பொழுது போக வேண்டும். அவர் போலாம்.